எல்லாரும் சமாதானம் அவ்வளோ இருக்கும். விசாரிப்பதற்கு இனி அவசியம் இல்லை. மருதுவின் தளபதியாக இருந்தவன் இந்த தானாதிபதி, அவனுக்கு அடைக்கலம் கொடுத்தவன் அந்த கோபால நாயக்கர். எங்கள் கவர்மெண்ட் இதையெல்லாம் பார்த்துக் கொண்டு சும்மா இருக்க, எங்களை எதிர்த்தால் இதுதான் கதி. இருவரையும் பீரங்கி முனையில் விட்டு சுட்டு தள்ளுங்கள். சபாஸ் சபாஸ், சரியான தீர்ப்பு. சுட்டு தள்ளுங்கள் சைத்தான்களை. உமைத்துறைக்கு இன்னொரு தம்பி இருந்தாலே சிவத்தையா, அவன் எங்கே இருக்கிறான்? அவன் குற்றையும் கொலையுமாக சிறைச்சாலை ஜெயில் கிடக்கிறான். இருக்கிறார்கள் அவனை, அவனையும் ஊமைத்துறையும் பாஞ்சாலங்குறிச்சியில் தூக்கிலிடுங்கள். இந்த தானாதிபதி தாண்டவராய பிள்ளை செத்தான் நாட்டுக்காக இனி வரும் தலைமுறைக்கு பாடமாய் அமைந்தான். அவன் கொடியவர்களால் துரோகிகளால் காட்டிக் கொடுக்கப்பட்ட இந்த சிவகங்கை சீமையில் தியாகத்தால் புகழ் பெற்றான் என்கிற பெயரை எனக்கு கொடுத்து விட்டீர்கள். மிக்க நன்றி. நாட்டுக்காக சாகும் பாக்கியம் எல்லோருக்கும் கிடைக்காது, எனக்கு கிடைத்திருக்கிறது. நாங்கள் என்ன சாவுக்கு பயப்படும் சமுதாயமா? சமருக்கு அஞ்சும் இழுத்தவரா? எங்களை கொண்டு விட்டால் போதுமா? ஒரு நாள் உங்கள் கூட்டம் அடங்கும், அப்போது மருது பாண்டியரின் ஆட்சி தொடரும். அவர்களின் வீர வரலாற்றை நாடே புகழ்ந்து பாடும் காலம் வரும். அதில் உங்களை பற்றியும் ஒரு வரி இருக்கும். ஊமைத்துறை, கடைசியாக ஏதாவது கூற விரும்புகிறாயா? விரும்புகின்றேன். இந்த நாட்டை கொள்ளையடிக்க வந்த வெள்ளையர்களை விரட்ட வேண்டும் என்று விரும்புகின்றேன். இருப்பது ஒரு உயிர், அது போவது ஒரு முறை. அது இந்த நாட்டிற்காக போகட்டும் என்று விரும்புகின்றேன். என்னையோ தம்பி சிவத்தையாவை தூக்கிலிட்டால் எங்கள் வரலாறு முடிந்துவிடும் என்று நீங்கள் கனவு காணும் தப்பு கணக்கு போட வேண்டாம். எனக்கு பிறகு 1000 வீரர்கள் தோன்றுவார்கள். உங்களை அவர்கள் விரட்டி அடைப்பார்கள், நாட்டை மீட்டெடுப்பார்கள். உங்கள் கூடாரம் காலியாகும். வாழ்க தாய் திருநாடு, வெல்க தமிழ் திருநாடு. பாரத் மாதா கே ஜெய். இவன்தான் சின்னவரதுவின் மகன். துரைசாமி தெரியும் எனக்கு. இவன் சிவகங்கையின் அடுத்த வாரிசு. இவனுக்கு எதை பரிசாக கொடுப்பது? பீரங்கி முறையா, அல்லது துப்பாக்கி குண்டா, அல்லது தூக்கு கயிறா? அவசியமில்லாமல் குண்டுகளை வீணாக்க கூடாது. துரை அவர்களே, சிறுவன் என்று இறக்கப்படுவீர்களா? இவரிடம் இரக்கம் காட்டாமல் வேறு யாரிடம் காட்டுவது? அப்படியானால் இவனை விட்டுவிடப் போகிறீர்களா? இல்லை, வலையில் அகப்பட்ட மீனை யாரும் விட்டுவிட மாட்டார்கள். அப்படியானால் இவனுக்கு என்ன தண்டனை அறிந்து கொள்வதற்கு ஆசையா? மேல் தீவுக்கு நாடு கடத்தப் போகிறேன். பயமாக இருக்கிறதா? உன் கவலைப்படாதே, உன்னுடன் 72 பேரையும் சேர்த்து அனுப்புகிறேன். தூத்துக்குடி துறைமுகத்தில் நெல்சன் கப்பல் உங்களுக்கு காவல் இருக்கிறது. துரை அவர்களே, பினாங்கு செல்வதற்கு எப்படி 3-4 மாதங்கள் ஆகிவிடும். அவ்வளவு காலம் அங்கு உணவும் இல்லை, தண்ணீரும் இல்லை, மருந்து வசதி எதுவும் இல்லை. எந்த அடிப்படை வசதி இல்லாத அந்த கப்பலில் நான் இவர்களை வாழ்வதற்கு அனுப்பவில்லை,
விடுகிறேன். செல்லும் போது தற்கொலை செய்து கொள்பவர்கள் செய்து கொள்ளட்டும், நோயில் வீழ்பவர்கள் வீழட்டும், பைத்தியமாக திரிபவர்கள் திரியட்டும், தப்பி பிழைத்தால் நன்றாக வாழ்ந்த நாட்களை எண்ணி எண்ணி சாகட்டும். ஒரு போராளியை அவனது நாட்டிலிருந்து துரத்தி விடலாம், ஆனால் அவனது உள்ளத்திலிருந்து அவனது நாட்டை பிரிக்க முடியாது. கொண்டு சொல்லுங்கள் இவனை, கைவிலங்கை கொட்டி கப்பலில் தள்ளுங்கள், உணவை தரையில் கொட்டுங்கள், நச்சு நச்சு தின்னுங்கள். அடுத்து என்ன? அடுத்தது மருது பாண்டியன். மருது பாண்டியன் ஒழிந்தால்தான் எனக்கு நிம்மதி. அவன் தனி மனிதன் அல்ல, அவனுக்கு பின் மக்கள் இருக்கிறார்கள், சில பாளையக்காரர்களும் இருக்கிறார்கள். யாராக இருந்தாலும் அவர்கள் தண்டனைக்குரியவர்கள். துப்பு கொடுப்பவர்களுக்கு தக்க பரிசு கொடுக்கப்படும் என்று சொல்லுங்கள். ஏவாளிகள் இந்தியர்கள் இலவசத்திற்காக எதையும் செய்வார்கள். பிரபு, கஷ்டப்பட்டு இந்த நாட்டை கொள்ளையடித்தவன் அதை இலவசமாக கொடுத்து இப்படி பாழாக்க கூடாது. பிறகு காளையார் கோவிலில் வீற்றிருக்கிறானே காளீஸ்வரன், அவனிடத்தில் பக்தி உடையவன் தான் மருது. தெற்கு வாசலில் ராஜகோபுரம் கட்டியவனே அவன்தான். அதனால் கோயிலை இடிக்கப் போவதாக அறிவிப்பு செய்யுங்கள். காணறி கொண்டு வந்து நிற்பார் இங்கே. பிறகு உங்களது இஷ்டம். அருமை அருமை. இதற்காகத்தான் உம்மை போன்றவர்களை துணக்கி வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்பது இப்போதே உத்தரவிடுகிறேன். ஆமா, உமைத்துறை துடிதுடித்து சாவதை நாம் பார்க்க வேண்டுமா? பார்க்க வேண்டுமா? வேண்டும் வேண்டும் வேண்டும். அப்படியானால் புறப்படுங்கள்.